வந்ததுனால ரத்தத்தால பாவத்தை கழுவி இப்ப நீங்க பாவி இல்ல, என்னம்மா மாறிட்டீங்க? நீதிமானா மாறிட்டோம். இதான் மிகப்பெரிய பாக்கியம். பாவி இல்ல, இயேசு உள்ள வந்துட்டு பாவியோட இருப்பாரா? பாவத்தை நீக்கிட்டு பரிசுத்தமா மாத்திட்டு உள்ள உட்கார்ந்துருக்காரு. நீதிமானா மாத்திட்டாரு. நான் நீதிமானா மாறிட்டேன். அப்ப அவருடைய கண்ணு என் மேல, கண்கள் நீதிமானை பார்க்க. அடுத்து அவர் செவிகள் எப்பெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறாரா? ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா, 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 ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க, என்னை காண். தேங்க்யூ அப்பா. அப்ப நம்மை காண்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 17ஆம் வசனமா, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சொல்லுங்க, எல்லா உபத்திரவங்களும் சொல்லுங்க, எல்லா உபத்திரவங்களிடம் விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். நம்புறீங்களா அந்த வார்த்தை? அவரோட இருந்தா உணர்ந்து சொல்றேன், எந்த உபத்திரம் வந்தாலும் விடுவிக்கிறார். நல்லா தாங்கிடும், பலன் தருவார். முதல்ல உடனே விடுவிக்க முடியாது, விடுவிக்காம சில பேர் இருக்கலாம். ஆனா தாங்குற பலன் கொடுப்பார். ஆனா சீக்கிரத்தில் தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன், தப்பி செல்ல உங்க பிரச்சனையில இருந்து தப்பி செல்ல வழி செய்வார். நோயிலிருந்து தப்பி செல்ல வழி செய்வார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பி செல்ல என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், எங்கள் கவலைகள் எல்லாம் மறந்து. மகனே கலங்காதே, மகனே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும், பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும், பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, மறந்து மன்னித்து விடு. கடந்ததை நினைத்து கலங்கா, நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நடந்த தீமையெல்லாம் நன்மைக்கே சொல்லுங்க, நன்மைக்கே, 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 நன்மைக்கே. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றைக்கு நான் காண்பேன், சீக்கிரத்தில் நான் காண்பேன். இன்றைக்கே நான் காண்பேன்.
அதனாலதான் கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாகும். எங்கள் கவலைகள் எல்லாம் அறிந்துவிடும். எசையா எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்பா, மாறட்டும்பா. கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. இயேசு கைவிட. அதே இந்த 14ஆம் அதிகாரம் மத்தேயுல கையை பிடிச்சு கடலை நடக்க வைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அற்புதம் நடக்கிறதா? 3 சொல்ல முடியும். ஒன்று சுகத்தை கொடுக்கிறாரு, இன்னொன்று பெருகி உணவு ஊற்றுறார், கொஞ்சத்தை பெருக செய்து போஷிக்கிறார், திருப்தி ஆக்குகிறார். 2 மூன்றாவது கடல்ல நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் மட்டும் நடந்தா பரவாயில்ல, அதான் நடக்க முடியும். ஆனா யாரை நடக்க வைக்கிறாரு? பேதுருவையும் நடக்க வைக்கிறார். பேதுரு தான் நம்ம. ஆமென். அப்ப கடல்னா இது, இதான் உலகம். திடீர்னு புயல் வருதா? டெய்லி ஒரு புயல் வருதா? பிரச்சனை வருதா? என்னடா அது நேற்று தான் முடிஞ்சுன்னா இன்னைக்கு ஒரு புயல் வந்துச்சு. அந்த பய வழியா புயல் வருதா? உன் பய வழியா புயல் வருதா? என்னையா இந்த உலகம் என்ன அவ்வளவு கஷ்டமானு நினைக்கிறீங்கல்ல? அதான் கடல். கடல் சும்மா இருக்காது. ஒரு பக்கம் அலை அடிக்கும், இன்னொரு பக்கம் புயல் வரும். அப்படிப்பட்ட கடல்ல தான் நடக்க வைக்கிறார், நம்மை பிரயாணம் பண்ண வைக்கிறார். அப்போ பேதுரு அவரை பார்த்துக்கிட்டே நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரை கண் முன்னால, அப்படின்னா கண்ணில் அவரை பார்க்கறதுல, சிந்தையில் அவர் இருந்தா நீங்க நடந்துருவீங்க கடல்ல. இந்த உலக கடல்ல நடந்துருவீங்க. எத்தனை அலை வந்தாலும், எத்தனை புயல், நம்முடைய சிந்தை யாரு மேல? அப்ப பக்தன் சொல்றான், எப்போதும் என் கண் முன்னே உம்மை நிறுத்தி வச்சிருக்கேன். அப்ப நம்முடைய பார்வை அவர் மேலே இருக்கட்டும், சிந்தை அவர் மேலே இருக்கட்டும். சொல்லுங்க, பார்வை அவர் மேல, பார்வை அவர் மேல, சிந்தை அவர் மேல, சிந்தை அவர் மேல, நாவு அவரே துதிக்கட்டும். ஆமென். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நடக்க வைக்கிறார். அப்ப புயல் வந்து ஐயோன்னு கத்தும் போது கையை பிடிச்சு முதல்ல பார்த்து நடக்க வைக்கிறாரு, அடுத்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கரம் பிடித்து நடத்துவார். கடைசியா பேதுருவை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறாரு? கரையில சேர்க்கிறார். கரை தான் பரலோகம். இப்ப நாமெல்லாம் கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இயேசு கூட இருக்கிறார். போட்ல வச்சு கொண்டு போறாரு, நடக்க வச்சு. ஒரு பக்கம் போட்ல இருக்காங்க அவங்களும் புயல் மத்தியில, இன்னொரு பக்கம் பேதுருவா கையை பிடிச்சு நடக்க வைக்க. போட்டு தான் இந்த மாதிரி சபை. அதுக்கு தான் இங்க இந்த போட்டுக்கு வந்திருக்கிய, கிறிஸ்தோவர் போட்டு. இந்த போட்டுக்கு பேர் என்ன? கிறிஸ்தோவர் போட்டு. பூட்டுல போட்டு, நீங்க வாட்டுக்கு போட்டு போட்டு. இந்த போட்டுக்கு ஏன் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா, புயல் காற்றெல்லாம் தப்பிச்சுக்கல. ஆமே, புயல்ல தப்பணும்னா போட்ல இருக்கணும். தேங்க்யூ அப்பா. அப்படிதான் ஜீசஸ் ஒரு பக்கம் கையை பிடிச்சு நடக்க வைக்கிறார். அவர் போட் ஆகிய சபையில உட்கார வைக்கிறார். எப்படியும் கரை சேர்த்துருவார், எப்படியும் பரலோகம் கொண்டு போயிடுவார். உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? இது நம்ம பூமி அல்ல. நம்முடைய பூமி இது இல்லை, சென்னை பட்டணம் இல்லை. நம்முடைய சொந்த பூமி பரலோகம். அங்கிருந்து தான் ஆண்டவர் நம்மை பிறக்க வைத்தார்.
அவரால் தான் வந்து பிறந்தோம். உங்களால் சொல்ல நான் பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? நம்மை பிறக்க வைத்தது யாரு? பரலோகம். அப்ப பிறக்க வைத்த பரலோகத்துக்கு திரும்பவும் அங்கேதான் கொண்டு போவாரு. பரலோகம் கொண்டு போகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப கரை சேர்ப்பார். அதனாலதான் கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். Thank you அப்பா, thank you அப்பா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏசையா, 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 ஏசையா. Thank you அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஜீசஸ். ஆமென். Thank you அப்பா, thank you ஜீசஸ், thank you அப்பா. ஒன்று சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். Thank you அப்பா. சங்கீதம் 147:11 இப்படி ஒரு வசனம் இருக்கு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். தமக்கு பயந்து அப்படின்னா, பயந்துன்னா அடிமை பயம் அல்ல, பயபக்தி. சொல்லுங்க பயபக்தி. பயபக்தி. நீங்களாம் பயபக்தியானவங்க சொல்லுங்க. பயபக்தி. பயபக்தி. பயபக்தியாயிருந்து பயபக்தியா இருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க பயபக்தியா இருக்கிறவங்க கை கும்பிடுங்க, பயபக்தியா கும்பிடுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 ஏசையா. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறீங்க இல்ல? அவருடைய இரக்கத்துக்கு காத்திருக்கீங்க. எத்தனை பேர் இரக்கத்துக்கு காத்திருக்கிறவங்க? ஆமென். அவருடைய இரங்கணும். அதனாலதான் பர்த்திமை சொன்னா, இயேசுவே என் மேல் இறங்கும், மனம் இறங்கும். அப்ப இறங்கும், அந்த இரக்கத்திற்கு தான் காத்திருக்கீங்க. அப்ப வேதம் சொல்லுது, உங்க மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்து பிரியப்படுகிறார். ஆமென். உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். இந்த மகன் என்னை தேடி வந்திருக்கிறான், என்னுடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிறான். இந்த மகள் என்னுடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிறார், பிரியமா இருக்கிறார். இப்ப பிரியமா இருக்க நமக்கு பேரே என்ன? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து இப்ப நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் பிரியமானவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நான் கர்த்தருக்கு பிரியமானவள்? சொல்லுங்க. காரணம் அவரை தேடி வந்துட்டீங்கல்ல, அவரை தேடுறீங்கள. அப்ப அவருக்கு பிரியம் இருக்காதா? கோபம் தான் அவர் ஏன் வந்தா என்ன சொல்ல போறாரு? அப்ப நமக்கு பேரெல்லாம் பிரியமானவர்கள். சொல்லுங்க பிரியமானவர்கள். அப்ப பிரியமானவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் தான் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகித்திருப்பான். எல்லாவற்றிலும் ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, மே யூ ப்ராஸ்பர் இன் எவ்ரிதிங். எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? ப்ராஸ்பர். அப்ப எதை செய்தாலும் ஒரு வெற்றி, எல்லாவற்றிலும் ஜெயம் வாழ்வு. சொல்லுங்க. பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு ஜெயம். வேலைக்கு போறீங்களா? அதுல ஒரு ஜெயம். எல்லாவற்றிலும் ஜெயமாய் வாழ்ந்துன்னு சேர்த்துக்கங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்த இடத்துல எப்படி சேர்ந்துக்கிறேன்னு, எல்லாவற்றிலும் ஜெயமாய் வாழ்ந்து. சொல்லுங்க.
எல்லாவற்றிலும் ஜெயமாய் வாழ்ந்து சுகமாயிருப்பா. ஒரு பக்கம் ஜெயம், இன்னொரு பக்கம் சுகம். பிரியமான நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஒரு பக்கம் ஜெயம் ஜெயம், இன்னொரு பக்கம் சுகம் சுகம். இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் காரியம் சித்தியா இருந்துச்சு, அவன் காரியம் ஜெயமா இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு ஒரு ஜெய வாழ்வு உண்டா? ஜீசஸ் ஏசையா 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 ஏசையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ஒண்ணு மறந்துடாதீங்க, இந்த இயேசு நமக்குள்ள வந்து நமக்கு ஒரு ஜெய வாழ்வு கொடுக்கிறார். ஆமென். கிறிஸ்துவற்ற கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஜெய வாழ்வு கிடைச்சதா? ஒரு ஜெய வாழ்வுன்னு சொல்லுவீங்களா? நல்லாவே இருக்கு. எத்தனையோ பிரச்சனை சந்திச்சு என்னுடைய அருமை மனைவியை இழந்தும் கூட ஆமென் இன்னைக்கு நிக்கிறாருன்னா அதான் ஜெய வாழ்வு. சொல்லுங்க ஜெய வாழ்வு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவுக்காக. ஆமென். பொருளாதாரத்துல ஒரு ஜெயம். தேங்க்யூ அப்பா. ஒரு சுக வாழ்வு. இன்னொரு காரியம், அந்த பிரியமானவர், இது 3 யோவான் 2 இதுல இருக்கு. 1 யோவான் 3:2 1 யோவான் 3:2 நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படியாய் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே அப்படின்னு கூப்பிட்டு அவர் எப்படியா மாத்திட்டாரு? பிள்ளைகளாக. ஆமென். சொல்லுங்க பிள்ளைகள். பிள்ளைகள். அல்லது அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகர் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், தேடி வந்தாரா? தங்கச்சி சொல்லுப்பா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், தேடி வந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா. அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நிச்சயம் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நெஞ்சில கை வச்சு நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். சொல்லுங்க நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, க்ளோரி, என்னாலும் சந்தோஷமே. பிரியமானவர்களே, பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் வரும்போது அவரை காண போகிறோம். ஆமென். ஆமென். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை சரி அருவாக்கு பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம். இப்ப பிள்ளைன்னா சொல்லுவாரு, பிள்ளைய பார்த்து தான் சொல்றாருன்னா, பிள்ளை மீன் கேட்டா பாம்பை கொடுப்பாரா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பாரா, அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பாரா? நீங்க பிள்ளை சோறு கேட்டா கல்லை தூக்கி கொடுப்பீங்களா? அப்ப சொல்றாரு, ஒரு பிள்ளை பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் பிதா பிதா நம்முடைய பிதா நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். பிதா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். பரலோகமே நமக்குள்ள வந்துருச்சு. பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசு வடிவில் நமக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. நமக்குள்ள வந்தவர் சொல்றாரு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, சொல்லுங்க, கேட்கிறவர்களுக்கு, கேட்கிறோம் இல்லையா? கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளுவது அதிக நிச்சயம். நன்மையானவைகளை கொடுப்பது, நன்மையானவைகளை நிச்சயம், அதிக நிச்சயம். தேங்க்யூ அப்பா. தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்த தயவாய் நினைவு கூர்ந்தே, தாழ்மையில் இருந்து தயவாய் நினைவு கூர்ந்தே, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தி, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, பிள்ளைகளாக்கிட்டார். சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. அவர் எனக்கு அப்பா. அவர் எனக்கு அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இப்ப நமக்குள்ள ஆசீர்வாதம் தான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் சங்கீதம் 149:4 அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால என்ன செய்கிறார்னு பாருங்க. என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆமென். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பிரியமா இருக்கிறதுனால நம்மை சாந்த குணம் அலங்கரிக்கிறார். எப்படி அலங்கரிக்கிறார்? இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். தேங்க்யூ அப்பா. அப்படி ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? விடுதலை. சொல்லுங்க, விடுதலையால அலங்கரிக்கிறார். 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 பியூட்டிஃபை பண்றாரு. பியூட்டிஃபை பண்றாரு. இந்த இளையகுமாரனை பாத்துங்க, எப்படி வந்தான்? அலங்கோலமா வந்தான். நல்ல பயங்கரமான தப்பு பண்ணிட்டு அலங்கோலமா வந்த அந்த மகனைத்தான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து விடுதலை கொடுக்கிறார். பாவத்தில் இருந்து மன்னிப்பு கொடுத்து பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போடுங்க நான் போட வச்சேன். காலில் ஷூ போட்டு கையில மோதிரம் போட்டு அலங்கரிக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. காரணம் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், அப்பா. இப்படி மனப்பாடம் பண்ணுங்க. பிரியமா இருக்கிறதுனால, பிள்ளைகளா மாத்திட்டாரு. பிள்ளைகளாய் மாற்றி பிள்ளையா இருப்பதால பியூட்டிஃபை பண்றாரு. பியூட்டிஃபை பண்றார். பியூட்டிஃபைனா என்ன? அலங்கரிக்கிறார். சொல்லுங்க, பிரியமா இருக்கிறதுனால, பிரியமா இருக்கிறதால பிள்ளையா மாத்தி, பிள்ளையாய் மாற்றி பியூட்டிஃபை பண்ணிட்டாங்க. பியூட்டிஃபை பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஆமென். இப்போ நீங்க அலங்காரமா இருக்கீங்க. உலகத்துக்கு எப்படியோ பிதாவுக்கு அலங்காரமா இருக்கீங்க. ஆமென். பிரியம், பிள்ளை, பியூட்டி. பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக தேவையில்லை. இருக்கிற பியூட்டியே நல்லா தான் இருக்கு. ஏன் அந்த பார்லருக்கு போகணும்? இதான் நமக்கு பியூட்டி பார்லர். அப்போ பிரியம், பிள்ளை, பியூட்டி. அடுத்து பாருங்க, சங்கீதம்
41:11 41:11 என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் 41:11 சொல்லுங்க. 41 வசனங்கள 11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென். சொல்லுங்க. சத்துரு ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். அப்ப சத்துருனா யாரு தெரியுது? உங்க எழுத்த விடா சத்துரு, அல்லது வீட்டுக்காரரா, அல்லது மனைவியா? உங்க சத்துரு யாரு? பொல்லாத பிசாசு. பொல்லாத பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். கர்ச்சிக்கு சிங்கம் போல யார பிடிக்கிறான்னு அலையிறான். அவன் தான் நமக்கு சத்துரு. மனிதர்கள் நமக்கு சத்துரு இல்ல. அப்ப சத்துரு ஜெயம் கொள்ள முடியாது. காரணம், உலகில் இருக்கிற அவனை விட சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya, 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 ஹalleluya. சத்துரு ஜெயம் கொள்ளாததனால என் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறதுனால பிள்ளையாக்குகிறார், பியூட்டி ஆக்குகிறார், பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கிறார். கை தட்டுங்க. ஆமென். பிரியம் பிள்ளை பியூட்டி பிசாசின் மேல ஜெயம். ஹalleluya, ஹalleluya. இயேசு உள்ள வந்தாலே சொல்றார், அந்த இயேசுவின் நாமத்துல பிசாசு ஓடுதுன்னு சொல்லி அந்த சீடர்கள் வந்து சொல்லும்போது, லூக்கா 10:17 சொல்லும்போது சொல்றார், சாத்தான் மின்னலை போல விழுந்துட்டாயா, முன்னால் நிக்க முடியாது. அது மட்டும் இல்ல சொல்றார், உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், தேள்களையும் பாம்புகளையும் மிதிப்பீர்கள், பிசாச ஜெயிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். 17:20 19 தேள்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்க பிசாசை ஜெயிப்பீர்கள். ஆமென். பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. மந்திர சக்தி முடியாது. ஆனா மந்திரமாக்க போயிடாதீங்க. அது அவனுக்கு தந்திரம். சாத்தானுடைய தந்திரம் தான் அந்த வைக்கிற மந்திரம். நீங்க மந்திரத்துல மாட்டிக்கிறாதே. அப்படி யாராவது உங்களுக்கு மந்திரம் வச்சாலும் இயேசு உங்களுக்குள்ள இருப்பதால மந்திரம் பலிக்காது. மந்திரம் பலிக்காது. பிசாசின் மேல் ஜெயம். தேங்க்யூ அப்பா. அதனாலதான் மிதிப்பீர்கள். தேங்க்யூ அப்பா. பிசாசின் மேல் ஜெயம். தேங்க்யூ அப்பா. சொல்லுங்க. பிரியம் பிள்ளை பியூட்டி பிசாசு மேல் ஜெயம். கடைசியா ஒண்ணு செய்யறாரு. எத்தனை பார்த்துட்டான்? பிரியம் பிள்ளை பியூட்டி பிசாசு மேல் ஜெயம். இன்னும் ஒண்ணு, அதே 41 தான் அவ உத்தமனாய் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அப்படின்னா என்ன? உத்தமத்திலே இந்த பைபிள் எப்படி இருக்கு? என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்க போவதில்லை, இதனால் நீர் என்னில் மகிழ்வுற்றிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறேன். அடுத்து, நானோ நேர்மையில் உறுதியாயிருக்கிறேன். நேர்மையில் உறுதியா இருக்க செய்து நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர். உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலை நிற்க செய்கிறாயா. கடைசியா, உமது முன்னிலையில் என்னை நிறுத்தி வைக்கிறேன். அப்போ பிரசன்னா, பிரியம், பிள்ளை, பியூட்டி, பிசாசின் ஜெயம், அவருடைய பிரசன்னா. இப்ப என்ன சொல்லப்பட்ட? அவருடைய பிரசன்னத்துல உங்களை நிறுத்துறா. என்றென்றைக்கு உத்தமனாய் வாழ தம்முடைய சமூகத்தில் நம்ம நிறுத்தி வைக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நிறுத்தி வைக்கிறார். என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னம் தான் அவர் நம்மோட இருப்பது. தேங்க்யூ அப்பா. பிரசன்னம்னா புரியுதா? இதான். இப்ப பிரசன்னத்தை உணர்றீங்களா? அந்த பிரசன்னத்தை விட்டு உங்களை போக விட மாட்டார். தம்முடைய பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் நிறுத்தி வைப்பார். ஹalleluya. இப்ப எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே அன்பானதே அருமை இரட்சகரே
கழுவி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவன் அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நான் மேல பிரியமா இருப்பதாலதான் பிள்ளைகளாக மாற்றி பியூட்டிஃபை பண்ணி பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்து அவருடைய பிரசன்னத்தில் வச்சுக்கிறார். அவரை விட்டு உங்களை விலக மாட்டேன், அவரோடே வச்சுக்க, அதான் அர்த்தம், அவரோடே வச்சுக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசு பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவர் ஆராதனை காண்பவரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லும் போது ஒரு அற்புதம் நடக்கும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்ல சொல்ல வல்லமை அபிஷேகம். நன்றி ஐயா, Yes Lord. நன்றி ஐயா, Yes Lord. நன்றி அப்பா, நன்றி Yes அப்பா, Lord. நன்றி அப்பா, Yes Lord. நன்றி அப்பா. Yes Lord. எங்களை பிள்ளைகளாக மாற்றினப்பா, எங்க மேல பிரியமா இருக்கிறப்பா, பியூட்டிஃபை பண்ணுகிறப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பியூட்டிஃபை பண்ணுங்கப்பா. எல்லா அலங்கோலமா இருக்கிற வாழ்க்கைகள் மாறட்டும், எல்லா அலங்கோலங்களும் மறையட்டும். சரீரத்தில் இருக்கிற, குடும்பங்கள்ல இருக்கிற அலங்கோலங்கள் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா அலங்கோலங்களும் மறையட்டும். அலங்கோலங்கள் மாறட்டும், அலங்கோலங்கள் மாறட்டும், அலங்கோலங்கள் மாறட்டும், அலங்கோலங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால சரீரங்களில் இருக்கிற அலங்கோலங்கள் மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு 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 இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார வல்லமைகள் அற்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் அலங்கோலங்கள் மாறட்டும், அலங்கோலங்கள் மாறட்டும். பியூட்டிஃபை பண்ணுங்க, பியூட்டிஃபை பண்ணுங்க. அலங்கரிங்க. இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவர், விடுதலையால் அலங்கரிக்கிறவர், விடுதலையால் அலங்கரிக்கிறவர், விடுதலையால் அலங்கரிக்கிறவர். இயேசு இயேசு இயேசு
கூப்பிடுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசு இயேசு இயேசு. வாழ்க்கையை அலங்காரமாக்குகிற இயேசு, அழகுபடுத்துகிற இயேசு, விடுதலை தருகிற இயேசு, விடுதலை நாயகர், விடுதலை நாயகர் இயேசு இயேசு. ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால சரீரங்களில் இருக்கிற எல்லா தீய வல்லமைகள் இப்போதே வெளியேறட்டும் சொல்றோம்ப்பா, வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை பாதிக்கிற, சரீரங்களை பாதிக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. பரலோக அக்கினியினால் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி இப்போது இறங்கி வருவீராகப்பா, இறங்கி வருவீராகப்பா. விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர், பிரசன்னத்தில் நிலைநிறுத்துகிறவர், பிரசன்னத்தில் நிலைநிறுத்தும்படி ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும் உங்க பரிசுத்த அபிஷேகம் அப்பா, பரிசுத்த அபிஷேகம் அப்பா, பரிசுத்த அபிஷேகம் அப்பா ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும். இயேசு 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 இயேசு. Jesus. Hallelujah. Unna. விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற விடுதலை, விடுதலை, விடுதலை கொடுத்தீ, விடுதலை, விடுதலை. ராஜா முடியாது விடுதலை உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவே, என் ஆத்ம நேசருவே, மகிமை உமக்கன்றோ மாற்றி உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ. ஏற்கனவே வருதா? துதி புகழும் ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஆராதனை அப்பாவுக்கு. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசு.
தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. பிசாசின் மேல் ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மள வந்திருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் நமக்குள்ள நமக்குள்ள வந்து வந்து 3 4 சொல்ல முடியும். பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுத்து பிசாசின் மேல ஜெயம் கொடுத்து பரலோகம் கொண்டு போக இயேசு உள்ள வந்து. இதுக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. சபைகளை கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. இதுதான் அர்த்தம். இயேசு உள்ள வந்துட்டார். என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. நான் பரிசுத்தமாய் வாழ முடியும், பிசாச ஜெயிக்க முடியும். நான் கண்ணை மூடுனா இந்த நல்ல செய்தியோட நான் பிள்ளை கையில கொடுக்கிறேன். இதுக்கு தான் நம்ம இயேசு வந்தார். இதுக்கு தான் இயேசு நமக்கு வேணும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பங்குல இருக்கிற எல்லாருக்கும் இயேசு வேணும். அதுவும் இயேசு கோவில்ல இருக்கிற தெய்வமா இல்ல மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவர். கோவில்ல இருக்கிறாங்க, ஆனா நீங்க கோவிலா மாறணும். இந்த இயேசுவை நான் மீண்டும் சொல்லி உங்களை ஆசீர்வதிச்சு இப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, என் பிள்ளைங்க எல்லாம் உம்மை தேடி வந்திருக்காங்க. கிறிஸ்தவனுடைய அந்த அரிதான முயற்சியினால இவ்வளவு பேரும் உம்மை அறிஞ்சுக்கிட்டாங்க, உம்மை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி உம்மை அறிவிப்பாங்க. உங்க ஊருக்கு அறிவிக்கணும், சொந்தங்களுக்கு சொல்லணும், உறவினர்களுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும். இந்த இயேசு யாருன்னு, பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தமாக்கி பிசாசு மேல் ஜெயம் கொடுத்து பரலோகம் கொண்டு போகிறவர் தான் இயேசு. அந்த இயேசு எல்லாருக்கும் வேணும். ஏசையான் கை வைத்துங்க. ஏசையா 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 எல்லாம் சேர்ந்து அருமையான நம்முடைய ஊழியர் கிறிஸ்தவர் ஆசீர்வதிங்க. மேல வாங்க கிறிஸ்தவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம மகனை ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நல்ல பலன் கொடுங்க, நல்ல சுகம் கொடுங்க. இன்னும் ஜனங்களை நடத்துகிற அந்த அந்த ஞானம் உண்டாகட்டும், நடத்துகிற பலன் உண்டாகட்டும், அற்புத அடையாளங்கள் அதிகமாகட்டும், பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்தவரை ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவ சுமக்கிறவர் இவர். கிறிஸ்தவர் என்றாலே அர்த்தம் கிறிஸ்துவை சுமக்கிறவர். சுமக்கிற இந்த மகனை மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ அப்பா. எந்த ஸ்தானத்தில் நின்று என்னை கூப்பிட்டாலும் அதே ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அந்த மகிமையின் ராஜா நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். இந்த வல்லமையானவர் நம் நடுவில் இறங்கி இருக்கிறார். அந்த பரலோக அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. எஸ், ஆமென். அப்படியே நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அக்கினி இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிறது. அக்கினி இந்த இடத்துல இருந்து புல்பேட்ல இருந்து ஒரு ராஜா இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். வெண்ணங்கி தரித்தவராக, வெண்ணங்கி தரித்தவராக நம் நடுவிலே நின்று கொண்டு இருக்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்களிலிருந்து இதோ வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஓ, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை ஓட பண்ணுவேன் என்று சொன்னார். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார்.
மீண்டும் ஒரு வருஷம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லார் மேலையும் இங்கிருந்து கடைசி வரையிலையும் ஒரு வல்லமையான காற்று. அன்று மேல் மாடியில 120 பேர் மேல் இறங்கின அந்த வல்லமை, அங்கு வீசப்பட்ட அந்த காற்று ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்று சொன்னாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்று சொன்னாரு. அப்படிப்பட்ட வல்லமை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. Receive the mighty power of the Holy Ghost. Receive the mighty power of the Holy Ghost. அக்கினியானவர், அக்கினியானவர். உன் நாவுகள் திறக்கப்படுகிறது, உன் நாவுகள் திறக்கப்படுகிறது. ஓ, தரிசனங்கள் திறக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalலே. எல்லாருமாக 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 சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு வாய் திறக்கிறீங்களோ அபிஷேகத்தை பார்க்கலாம். இன்னும் மகிமையானவருடைய வல்லமை. எல்லாரும் 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 வாய் திறந்து வல்லமையானவர், மகிமையானவர், அற்புதத்தின் தேவன், விடுதலையின் ராஜா, விடுதலையின் ராஜா. கைகளை அசைத்து, கைகளை அசைத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சர்வ வல்லவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். சாவாமை உள்ள தேவன் அவர். ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி கொடுக்கிறவர், அற்புதத்தின் மகிமை. கூப்பிடனே பதில் கொடுப்பார், துறைகள் எல்லாம் வாங்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.